பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எனக்கு கிடைச்ச பெரிய மகிழ்ச்சி உங்கள் எல்லாருடைய அன்பு கிடைச்சது. விஜய் சேதுபதி அவர்கள் அந்த கடைசி மேடையில் என் கையை உயர்த்தினது, அந்த வீட்டில் எல்லாருடைய அன்பையும் பெற்றது, போட்டியில் ஜெயித்தது, 40-50 லட்ச ரூபா காசு பணம் வந்ததெல்லாம் கடந்து இந்த உலகம் முழுவதும் பார்க்கிற மேடையில் எங்கள் அம்மாவை ஏற்றி நிறுத்தினது. ஒரு சாதாரண கிராமத்தில் 7ஆம் வகுப்புக்கு அப்புறம் படிக்க வசதி இல்லாமல் கூலி தொழிலாளியாக வீட்டுக்கு போய் 10 பாத்திரம் தேய்ச்ச ஒரு பெண்ணை, 50 ஆண்டுகளாக உழைச்ச ஒரு பெண்ணை உங்களுடைய 50வது வயதில் உலகம் பார்க்கிற மேடையில் ஏற்றி நிறுத்தி உங்கள் பையனோட நீங்கள் நல்லா பேசுகிறீங்கம்மான்னு விஜய் சேதுபதி என்னை வாயால் சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அதை விட பெரிய போதை எதுவுமே இல்லை தம்பி. கைதட்டலுக்காக ஓடுங்க, கையில் வச்சு பயன்படுத்துகிற வஸ்துகளை தூக்கி எறிங்க. எனக்கு தெரியும் நிச்சயமாக இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து யாராவது ஒரு 10 பேர் அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பொறுப்பில் வருவீங்க. இந்த பிள்ளைங்க தான், இந்த பிள்ளைங்களில் யாரோ ஒரு 10 பேர், இங்கே உட்காந்துருக்க யாரோ ஒரு 10 பேர் தவிர்க்க முடியாத இடத்துக்கு வருவீங்க. என்னை மாதிரி ஒரு ஊடகவியலாளன் ஆகலாம், ஒரு நடிகன் ஆகலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகலாம், ஒரு அதிகாரி ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். ஆனால் அந்த 10 பேர் யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அது நீங்களாங்கிறத முடிவெடுத்துக்க வேண்டிய கடமை மட்டும் உங்களுக்கு இருக்குது. அதை மட்டும்